ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வீட்டில் தாங்க ரெடி பண்ணி அரைப்பேன். ஆனால் கரம் மசாலாலாம் பேக்கெட்டில் தான் வாங்குவேனே, கடைகளில். லாஸ்ட் வீக் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. அதில் இருந்து முடிவு பண்ணேன், இனிமேல் கரம் மசாலா கூட வீட்டிலையே தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த கரம் மசாலாவை யூஸ் பண்ணி சிக்கன் 65 செஞ்சேங்க. செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருந்தது. அப்போவே அதனுடைய எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு 4 பேருக்குமே மறுநாள் செம்ம ஸ்டொமக் பெயினுங்க. அதனால தான் இப்போ நான் வீட்டிலையே கரம் மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல தரமான மிளகு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு இந்த பொருளெல்லாம் முதல்ல 1 by 1 சேர்த்துக்குங்க. இப்போ நான் மிளகு சேர்த்துட்டேன். அடுத்ததாக இது கூட கிராம்பு சேர்க்க போகிறேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பும் நல்ல தரமானதாக பருத்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ கிராம்பு சேர்த்தாச்சு. இது கூடவே அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டை தாங்க சேர்க்க போகிறேன். பட்டையிலேயே 2-3 ரகம் இருக்குது. எந்த ரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த டைப் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அன்னாச்சி பூ சேர்க்க போகிறேன். அன்னாச்சி பூவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் எடுக்கிறப்ப 3 பூ தான் வந்திருக்கு. அதனால் மறுபடியும் நான் 1 பூ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். எல்லாமே தரமானதாக பார்த்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கரம் மசாலா அரைச்சிங்கன்னா ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஏலக்காய்ங்க. ஏலக்காவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஏலக்காவை வந்து பார்த்திங்கன்னா முதல் ரக ஏலக்காவாக பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கடைசியாக 2 மராட்டி மொக்கு நிறைய சேர்க்க தேவை கிடையாது. அதே மாதிரி பிரிஞ்சி இலையும் நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்னாச்சி பூ முழுசாக இருக்குது இல்லைங்களா, அதை கை வச்சு நான் கொஞ்சம் நொறுக்கிக்கிறேன். வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வறுக்கிறப்ப கம்பல்சரி சிம்மில் தாங்க இருக்கணுமே. சிம்மில் வச்சு தான் வறுக்கணுமே. அவசரப்பட்டு எந்த காரணத்துக்கு கொண்டோ கொஞ்சம் கூட ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. சிம்மிலேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தாங்க எடுக்கும். அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கனாலும் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ண பிறகும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த பக்குவத்துக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் எடுத்தால் எடுக்கவே முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்து நொறுக்கி பார்த்தோன்னா நல்லா நொறுன்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். கவனத்தில் வச்சுக்கிங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் தீஞ்சு போயிடவே கூடாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க. பாருங்கள், நான் தட்டில் கொட்டுறப்ப சவுண்டு வருதா, நல்லா நொறுன்னு அந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ தட்டில் கொட்டி ஆற விட்டுருக்கேன். நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். முன்னாடி கையே வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், கையில் எடுக்க முடியுது. ஆனால் நான் கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை நொறுக்கி காமிக்கிறேன், எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் வறுபட்டுருக்கணும். நீங்களும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக
பவுடர் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க அரைக்கலாம். அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கரம் மசாலா. நல்ல வாசமாக இருக்குங்க. வறுக்கிறப்ப இருந்த வாசனையை விட இப்போ அரைச்சி எடுத்த பிறகு ரொம்பவே வாசனையாக இருக்குது. இது மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மறக்காமல் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். எந்த வீடியோ? லாஸ்ட்டு வீக் இன்ஸ்டன்ட் மசாலாவை பயன்படுத்தி சிக்கன் 65 செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை போய் பாருங்கள். அதை போய் பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கணுன்ற எண்ணம் தோணும். இப்போ எனக்கு தோணிடுச்சு, நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன். பாய். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.